அனைத்து தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள், இந்நாள் படைவீரர்கள், துணை இராணுவ வீரர்கள் மற்றும் சார்ந்தோர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் சார்ந்த விளக்கங்கள் பார்ட் 1 முடிஞ்சது. இன்னைக்கு பார்ட் 2. பார்ட் 1 ரிட்டாலியேஷன், எதிர்வினைகள் என்ன சொல்றேன். நான் சொன்னது கேட்டதும் அந்த வீடியோ வந்ததும் நிறைய பேர் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் டீம் அப்படின்னு எல்லாம் தெரியும். எனக்கு பட்டாளக்காரது 1-2 வருஷம் இல்லை, நான் பட்டாளத்தில் 25 வருஷமா இருந்திருக்கேன். 2 வாட்டி கமிஷன் எக்ஸாம் எழுதின ஒரு மனுஷன் நான். ஃபர்ஸ்ட் ஏசிசி எழுதின மனுஷன் நான். பட்டாளத்தில் 10 வருஷம் முடிஞ்சு 3வது மாசம் ஜேசி ஆன மனுஷன் நான். அப்போ எப்படி ஊமை கடிதம், அதாவது அனானிமஸ் லெட்டர் எப்படி எழுதுவாங்க, எப்படி அடுத்தவரை பத்தி பேசுவாங்க, இதெல்லாமே எனக்கு தெரியும். அதனால சின்ன ஒரு அப்ளிகேஷன் உங்ககிட்ட, டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷனை பத்தி யார் எழுதினாலும் அவருடைய டிசிக்னேஷன், பேரு அதுல எழுதுங்க. அப்பத்தானே எனக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும். யார் எழுதுனதுன்னு ஊம கடிதம் மாதிரி போட்டாச்சுன்னா எனக்கு ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்க முடியாது. நானும் தென் அண்ட் தேர் ஒரு ஓவர் நைட்டில் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். நான் மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அது என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு 1-2 வக்கீல் இல்லை, 3 வக்கீல். இப்போ 4ஆவதாக ஹைகோர்ட்ல நாளைக்கு நாளான்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. ஏன் தெரியுங்களா? 4 வக்கீல் யூனிக் எக்ஸ்போர்ட் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால அப்போ பார்ட் 1 ரிஃப்ளெக்ஷன், நீங்க உங்களுடைய அட்ரஸ் யார் எழுதுறீங்களோ அந்த அட்ரஸ் போட்டுங்க. அப்போ பார்ட் 2 இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஸ். வெரி சிம்பிள். டிசம்பர் 18, 2022 அங்க ஒரு மாநாடு நடத்துறதுக்கு அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில முடிவெடுத்தப்ப அந்த மாநாடுக்காக 7 லட்சம் ரூபாய் 7 lakhs நான் ரிசர்வ் மணியா வச்சிருந்தேன். நீங்கெல்லாம் இமேஜ் பண்ணவே முடியாது. அதுதான் இந்த டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனி. ஓகே, அந்த மாநாடு நடக்கும்போது டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஸ்டார்ட் ஆகல. அது முடிஞ்சு மார்ச் 10ஆம் தேதி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது. 5 செப்டம்பருக்கு தான் அது பேங்க்ல டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆகிறது பேங்க் சென்னையில். அதனால கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்சாக்ஷன் நான் ஈரோடு இருந்து பண்ண முடியாத காரணத்தாலும், நான் ஒரு பிஸி ஷெடியூலா இருக்கிறதுனாலும் அந்த பொறுப்பு கல்யாணி ட்ரெஷரர், அருள்ராஜ் ஜாயிண்ட் ட்ரெஷரர், 3rd ஸ்பெசிமென் சிக்னேச்சர் அமுல்தாஸ் செக்ரட்டரி, அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண வச்சேன். அந்த அக்கௌண்ட்ல கேஒய்சி அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் என் பேர் தான் இருக்கும். ஒன்லி சைனிங் அதாரிட்டி மட்டும் அவங்களுக்கு. இந்த சூழ்நிலையில நம்மளுடைய எல்லா ஆபீசர் பேர் அப்ப இருந்த ஆபீஸ் பேர்ஸ் அமுல்தாஸ், கஜேந்திரன் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அட்மிஷன் ஃபீஸ் 1000 ரூபாயும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் 1000 ரூபாயும், அப்படி 2000 ரூபாய் நம்ம எல்லா இண்டிவிஜுவல்கிட்டையும் கலெக்ட் பண்ணோம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போதைக்கு அது தேவையில்லை, நம்ம இது எக்ஸ்டெண்ட் பண்ணணும், தமிழ்நாடு எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணும். வருங்காலத்தில் இந்தியா லெவலில் பேசக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன் இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம கலெக்ஷன் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். யாருமே அதுக்கு கவுண்டரும் பண்ணல. அதுதான் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். மீன் டைம்
நம்ம அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணினது 5ஆம் தேதி. அதுக்கு முன்னால அதே மாசத்துல 2ஆம் தேதி ஜெயிம்ஸ் தங்கையாவுக்கு சிவகங்கையில ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஜேம்ஸ் தங்கையா எந்த யூனிட், எனக்கு ரொம்ப ஜூனியர் அவரு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயி நேரடியாக ஈரோட்டிலிருந்து மதுரை ஆன் டிரைவிங்லேயே கார் எடுத்து போய் பார்த்தேன். அவருடைய குடும்ப சூழ்நிலை பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு மீட்டிங் போட்டேன், வீடியோ கான்ஃபரன்ஸ். அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் இந்த மாதிரி அவருடைய குடும்ப நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, அதனால ஒரு டொனேஷன் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு உண்மை என்ன அப்படின்னா, என்ன தவிர அந்த மீட்டிங்கில் யாருமே அந்த டொனேஷன் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் ரிப்ளை கொடுக்கல. அதில் கஜேந்திரன் ஆகலாம், அமுல்தாஸ் ஆகலாம், ஜீவா ஆகலாம். ஜீவா ஜஸ்ட் என்ட்ரி தான், இஸ் நாட் ஏ ஆஃபீஸ் பேரர். யாருமே அதுக்கு ஓகே சொல்ல. அப்போ நான் சொன்னேன், இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். அவருடைய ரைட் கை போயாச்சு, அவர் டிரைவர். நான் முதல்ல 5000 ரூபா போடுறேன், யாரெல்லாம் போடுறவங்க போடட்டுமோ போடட்டும். அப்படி போட ஸ்டார்ட் பண்ணதே செப்டம்பர்ல தான். கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துகிட்டு இருந்தது அமௌண்ட். சைமல்டேனியஸ்லி அதே மாசம் 23ஆம் தேதி இந்தியாவில் இருக்கிற எல்லா வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷனுக்கும் நான் லெட்டர் அனுப்புறேன். எல்லா வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷனும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, வெல்ஃபேர் பண்ணுறேன் அப்படின்னாங்க. சில அஃபிஷியல் கிரைட்டீரியா காரணத்தால் சில இடத்துல இருந்து இது முடியாது அப்படின்னு வந்தது. முடியும் சொல்லி வந்த 1-2 விஷயம் கூட எனக்கு ரிப்ளை வந்திருக்கு. ஆனால் நான் அது ஆக்ஷன் எடுக்கல. ஏன் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா, அதுக்கு காரணம் ஜெயிம்ஸ் தங்கையாவும் ஜெயிம்ஸ் தங்கையாட குடும்பமும் தான். ஏன் அப்படின்னா, அந்த விஷயத்துக்காக நான் எழுதின லெட்டர் நீங்க பாருங்க. இப்போ ஒரு லெட்டர் தான் நான் போடுறேன், ஒரு 5-8 இடத்துக்கு லெட்டர் போட்டிருந்தேன். அந்த மெயின் டைமில் உள்ள கலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கூட வரல. அந்த அக்டோபர் நவம்பர்ல 1 லட்சம் கூட வரல. அதே டைமில் நான் மினிஸ்டர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஓகே, நல்ல விஷயம். நான் சொன்னேன், சார் ஏதாவது ஸ்டேஜ் வைஸ் கொடுத்தாச்சுன்னா அது இன்னும் நமக்கு வந்து ஒரு ப்ரொபகாண்டா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்லை, அடுத்து இப்படி யாருக்காவது இந்த மாதிரி ஆனால் ஒரு விழிப்புணர்வு, இந்த மாதிரி டொனேஷன் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. அவரும் ஓகேன்னு சொன்னார். அந்த கலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிற டைம்லயே கேந்திரிய சைனிக் போர்டு த்ரூ ராஜ்ய சைனிக் போர்டில் அடிஷனல் டிசபிலிட்டி பென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது விடாமுயற்சியா நான் பண்ணது மட்டும் இல்லை, அந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜில்லா சைனிக் போர்டு சூப்பரண்டன்ட், அவருக்கு அந்த விஷயமே தெரியாது. நான் கூப்பிட்டு பேசி அந்த விஷயமும் நான் ஆக்டிவேட் பண்ணி அவருக்கு லைஃப் டைம் 5000 ரூபா பென்ஷன் சேங்ஷன் ஆயிடுச்சு. அது என்னமோ ஒரு மிகப்பெரிய கேலண்ட்ரி அவார்டு மாதிரியும், வீர செயல் மாதிரியும், கலெக்டர் பண்ணின மாதிரியும் அவங்களுக்கு அது ஃபோட்டோ கலெக்டரே கொடுத்துருக்காங்க. அந்த அத்தாரிட்டி லெட்டர் அதை பாருங்க. பார்த்துட்டீங்கல்ல? இந்த சூழ்நிலையில் இந்த நம்மளோட டீம் டெம்பரவரி ஆஃபீஸ் பேரர்ஸ், அந்த காரணங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பிரச்சனை வேஷம் போட்டுக்கிட்டு நியூ இயர் செலிப்ரேஷன், பிரச்சனை வேஷம் தமிழில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இங்கிலீஷில் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு
அங்க போய் ஆட்டம் கொண்டாட்டம் பண்ணாங்க. அஃபிஷியலா நான் அவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தேன். அந்த டைமில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜேம்ஸ் தங்கையாவோட பணம் நான் திருடியாச்சு அப்படின்னு உள்ள ப்ரொபகாண்டா சொன்னாங்க. அதிலெல்லாம் நான் மைண்ட் பண்றதில்லை. அப்பதான் ஜேம்ஸ் தங்கையோட வீட்டில் நான் பேசினேன். உண்மையிலேயே எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு மனுஷன் இவ்வளவு வெல்ஃபேர் நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்குன்னா இமேஜே நீங்க பண்ண முடியாத விதத்துல எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஜேம்ஸ் தங்கையாட மகள் மற்றும் ஜேம்ஸ் தங்கையா அவங்களுக்கு அந்த பணம் அப்படின்னு உள்ள ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருந்தது. ஒரு மனுஷன் இவ்வளவு எங்களுக்காக பண்ணினாரே அப்படின்னு உள்ள அந்த மனித தன்மை இல்லாத ஏதோ ஒரு 5-6 பேர் நான் சொன்னேன், டிராஃப்ட் எடுத்ததுக்கு அப்புறம் போஸ்டல் அனுப்புங்க அப்படின்னு. அதை மிஸ்டர் கல்யாணி சரி சார் நான் போஸ்டல் அனுப்புறேன்னு சொல்லி அதே டீமில் கையில் கொண்டு போய் கொடுத்து அவரை வீட்டில் கொடுத்து மிகப்பெரிய ஒரு பேனர் மாதிரி எல்லாம் போட்டு நாங்கள் தான் இது பண்ணணும் அப்படின்னு என்னால் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட அந்த டைமில் டிஸ்மிஸ் பண்ணல. நான் அந்த டைமில் ஒன்லி ஷோகாஸ் நோட்டீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் ப்ரொசீஜராக தான் என்ன விட பண்ணணுமோ அது ப்ரொசீஜராக தான் பண்ணுவேன். அந்த டைமில் ஜேம்ஸ் அண்ட் ஃபேமிலி இதுக்கெல்லாமே காரியகர்த்தா, இதுக்கெல்லாமே பின்னால பண்ணின ஒரு மனுஷன், தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காரே, அவர் வந்தா தான் நாங்க வாங்குவோம், நீங்க கொண்டு போங்கன்னு சொல்ல. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த மனுஷன் கொண்டாந்து கொடுத்தா தான் வாங்குவோம், இப்போதைக்கு நீங்க கொண்டு போவோன்னு சொல்லி இருந்தால் ஜெயிம்ஸ் தங்கையா மற்றும் அவர் குடும்பத்தினர் கிரெடிட் மட்டும் இல்லை, பாராட்டக்கூடிய மக்கள். ஆனா அவங்களுடைய என்ன கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அந்த ஜேம்ஸ் தங்கையாட குடும்பம் அந்த 2,10,000 ரூபாய் கொண்டு போய் கொடுத்துட்டு அது வாங்காத அந்த டிராப்ட பழனிசாரு தான் இதெல்லாம் பண்ணியிருந்தாச்சு, அதனால நீங்க இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு அவங்கள திருப்பி அனுப்பிட்டு அந்த குடும்பம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தால், சார் இப்படி கொண்டு வந்தாங்க, நீங்க தான் இதெல்லாம் பண்ணினது, எங்களுக்கு மட்டுமில்லை தமிழ்நாடுக்கே தெரியும், அதனால திருப்பி அனுப்பிட்டோம் சார், எங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இருந்த சூழ்நிலையில் அப்படின்னு அவங்க பண்ணியிருந்தால் அதே ஸ்பாட்ல நான் அவரோட அக்கௌண்ட்ல 5 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணியிருப்பேன், 5 lakhs. அதுதான் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் பழனி. ஆனால் அவ்வளவு ஒரு வெல்ஃபேர் பண்ற மனுஷன் என்ன சுக்கு நூறாக உடைச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்தது எனக்கு. அதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றது மிக கடினம். அது நீங்க டாமு கட்டுறதா இருந்தாலும் வீடு கட்டுறதா இருந்தாலும் என்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது ரொம்ப கடினம். அதோட அந்த ஹோம்ஒர்க்கு பிளானு இது எல்லாமே இருக்கு. எனக்கு தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய ஒரு ப்ரமோஷன் வேலை, ஒரு விஷன் இருக்கு. அந்த விஷனை கொண்டு போறதுக்கு தான் இந்த தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல எத்தனை அழுக்கு இருந்தாலும் தூக்கி போட்டுருவேன். ஏன் அப்படின்னா எனக்கு என் மேல் இருக்கிற நம்பிக்கை, ஐ கேன் டூ, இந்த நம்பிக்கை தான். ஜஸ்ட் சப்போர்ட் மட்டும் போதும். அதுதான் அந்த ஃபைனான்ஸ், ஜேம்ஸ் தங்கையோட ஃபைனான்ஸ். எத்தனை பேருக்கு நான் ஸ்கூலுக்கு இல்லாட்டி அவங்களோட பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொந்த பணம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், இந்த ஸ்டாஃபுக்கு தெரியும். அதுதான் உண்மை. ஒரு 2 lakhsக்காக அந்த ஸ்டார்ட் முதல்ல அந்த இடம் வரை கொண்டு வந்த ஒரு மனுஷனை தூக்கி எரிஞ்ச மாதிரி அவங்க பேசுறாங்க, தூக்கி அடிச்சாச்சு அப்படின்னு. அப்படியெல்லாம் தூக்கவே முடியாது. இது அந்த மாதிரி உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி, இது தூக்கவே முடியாது, தூக்கி அடிக்கிறதுக்கு. அப்போ அந்த ஃபைனான்ஸ் அப்பவே நான் அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணியிருப்பேன்.
ஆனா நான் பிளாக் பண்ணல. ஏன் தெரியுங்களா? ஜேம்ஸ் தங்கையாவோட பணம் எடுக்கிறதுக்காக இவர் அக்கௌண்ட் பிளாக் பண்ணிருப்பாரு அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் பாருங்க, ஜேம்ஸ் தங்கையோட பணம் எடுக்கிறதுக்காக அக்கௌண்ட் பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்னு. விட்டுட்டேன் நான், அதை பண்ணட்டும் அப்படின்னு. அப்போ அடுத்தது புதுசா ஒரு டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன், நாங்க தான், நீங்க 2200 ரூபா அட்மிஷன் ஃபீஸும் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1000 ரூபாயும் கட்டுங்க, அதுக்கு அக்கௌண்ட் நம்பர் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் சோன்னு வாட்ஸ்அப்ல போடுறாரு. யாரு? கஜேந்திரன். கேவைசியில நான் பிரசிடென்ட். ஒரே நாள் தான், அடுத்த நாள மெயில்ல அந்த பேங்க் லெட்டர் அனுப்புனேன், கதையெல்லாம் போட்டு. அவங்க என்ன சொன்னாங்க? சார், கேவைசி நீங்க தான் பிரசிடென்ட், ஓகே நாங்க ரிசீவ் பண்றோம், ஆனா எங்களுக்கு ஒரிஜினல் லெட்டர் வேணும். அதே லெட்டரை போஸ்ட் பண்ணியாச்சு. தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் விடோஸ் செக்ரட்டரி மிஸ்ஸஸ் ஜோதி அந்த லெட்டரை கொண்டு போய் பேங்க்ல கொடுக்குறாங்க. அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிருது. பொய்யான ஒரு தகவல் சொல்லி இவங்க பணம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அக்கௌண்ட்ல டிஎன்இஎஸ். அது அன்னைக்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தால் ஒரு 10 ரூபா அந்த அக்கௌண்ட் நம்பர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்க, போகாது, ஹோல்டிங் ஆயிடும். இதுதான் இப்ப இருக்கிற அந்த ஒரிஜினல் அப்படின்னு சொல்ற டூப்ளிகேட் பார்ட்டியோட செயல். அவங்க 2500 வாங்கிட்டும் 25,000 வாங்கிக்கிட்டும், யாரு கொடுக்குறாங்க கொடுக்கட்டும், அதை பத்தி எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நீங்க ரெசிப்ட் போட்டா அந்த ரெசிப்ட் நீங்க அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் போடும்போது டெசிக்னேஷன் போடுங்க. இந்த இடத்துல வேற நிறைய வேர்டுகள் யூஸ் பண்ணலாம், அது நான் வாழ்க்கையிலேயே யூஸ் பண்ணாத வேர்டு, அதனால ஜென்ரலா சொல்றேன் பாருங்க. ப்ராப்பரா நீங்க இந்தியன் ஆர்மியில சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருந்தாச்சுன்னா உங்க அட்ரஸ் அதுல எழுதுங்க, நான் தான் அப்படி. அப்ப நான் லீகலா அப்பதான் எனக்கு ஆக்ஷனே எடுக்க முடியும். அந்த மெட்டீரியல் ஷுட் பி த பர்ஃபெக்ட், அப்படி இருந்தா தான் பண்ண முடியும் லீகலா. அதனால தான் சொல்றேன். அப்போ அந்த ஃபைனான்ஸ் ஜேம்ஸ் தங்கையாவோட இதுவரை நீங்க கேட்டீங்க. அதுல எப்படி அப்படின்னா, நான் ரொம்ப நம்பி பொறுப்பு கொடுத்த ட்ரெஷரர் கல்யாணி என்கிட்ட அவர் அவ்வளவு கரெக்டா ஹானஸ்டியா பேசுவாரு. ஆனா அப்படி பேசிட்டு பின்னால் இப்படி ஒரு ஒர்க் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நான் நம்பவே இல்லை. நான் நம்பல அவரை. ஏன்னா நான் ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட், எல்லாரையும் படாருன்னு நம்பிடுவேன். அப்படியே காலு மாறிட்டாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இவருக்கு நான் பொறுப்பு கொடுத்தது ரொம்ப மோசமாயி போச்சு அப்படின்னு. அதுலலாம் எல்லாமே லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதையும் நான் புறந்தள்ளி எந்த ஒர்க் என்ன அப்படின்னு நான் ஃபைனான்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்களுக்குள்ள ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுவரை யாராவது கொடுத்தால் அதை வச்சு செலவு பண்ணுவோம், இல்லாட்டி நானே பண்ணுவேன். இதுதான் எங்களுடைய ரொட்டைன் எக்ஸ்பென்ஸ். அதுவும் சின்ன லெவல்ல கிடையாது, நீங்கெல்லாம் இமேஜே பண்ண முடியாது. நீங்க வந்து மாசத்துல சந்தா கொடுக்கறது 250, வருஷத்துல, மாசத்துல இல்ல, வருஷத்துல 250 ரூபாய் சந்தா கொடுக்கறதுக்கு தயங்கி இருக்கிற எக்ஸ் சர்வீஸ்மேன் நிறைய இருக்காங்க. அந்த இடத்துல மாசம் 15,000 செலவு பண்றதுதான் இந்த தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனி. இமேஜே பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையில மிஸ்டர் அமில்தாஸ் டிசம்பர் 7ஆம் தேதி யூனிக் எக்ஸ்போர்ட் விஷயமாகவும் பொதுவான எக்ஸ் சர்வீஸ்மேனோட அந்த பிளாக் டே அதை ஓவர் கம் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ணி புறக்கணித்து நடந்த ப்ரொட்டஸ்ட்ல 45,000 ரூபாய் செலவாயிடுச்சு, இது பிரசிடென்ட் கொடுக்கணும். அதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியே செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் தான். அதுக்கு முன்னால எப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்? நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
அதே மாதிரி நீங்க ஷேர் பண்ணிட்டு எந்த ஷேர் எவ்வளவு வருதுன்னு நான் அனுப்பி விட்டு போறேன். அந்த வல்கர் வேர்டு, இந்த வல்கர், நீயா நானா, என்ன டெக்ஸ்ட் மெசேஜ், உங்க வயசுக்கு அப்படியெல்லாம் எழுதலாமா? ஹியூமன் ரைட்ஸுக்கு பொசிஷன் கிடைக்கணும்னு நீங்க தான் போனீங்க, நான் போகல. நான் ரைட் ஃப்ரம் டே 1 அதிலிருந்து 2003 பென்ஷன் வந்து ஈரோடு எக்ஸ் சர்வீஸ் மேன் அசோசியேஷன்ல சேர்ந்து இன்னைக்கு 2024 அதே அசோசியேஷன்ல இருந்து இன்னொரு 2 கட்டமைப்புகள் உருவாக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நினைச்சும் கூட பார்க்க முடியாது, நீங்க இமேஜிங் கூட பண்ண முடியாது. ஏன் பண்றதுக்கு இல்ல, சர்வீஸ் பண்றதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒர்க்கை. இந்த ஜேம்ஸ் தங்கையாட இந்த டொனேஷன் நடந்துகிட்டு இருக்கிற அதே டைம்ல திருநெல்வேலியில ஒரு சீனியர் மோஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனோட ஒரு மேஜர் ஆபரேஷன் நடக்குது. அவர் என்ன கூப்பிட்டு இருந்தார். அவர் வந்து டொனேஷனோ ஹெல்ப்போ கேட்கல. அவரை சூழ்நிலை நான் ஹெல்ப் பண்ணோன்னு நினைச்சேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, திடீர்னு ஒரு 10,000 ரூபா எனது கேஷ் எனது பென்ஷன் அக்கௌண்ட் இருந்து டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கல்யாணியை கூப்பிட்டு சொன்னேன். கல்யாணி, இந்த மாதிரி ஒரு 10,000 rupees நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வீடியோ கான்ஃபரன்ஸில் நான் சொல்கிறேன், யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணுமோ அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அன்ட்டு மொத்தமாயிட்டு அந்த அமௌண்ட்டு தனியாக கணக்கு வச்சுங்க, அவருக்கு அனுப்பிடலாம். அப்படி மீட்டிங் கண்டக்ட் பண்ணியாச்சு. யாருமே ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் சொல்லாத மாதிரியே 1 வாரம் ஆயும் யாருமே அதுல பணம் போடல, 1 ரூபாயும் கூட போடல. சூழ்நிலையா இருக்கலாம், உங்களுக்கே கஷ்டமா இருக்கலாம். அப்ப அந்த 10,000 rupees போட்ட நான் ஒரு 3 ஷெடியூலா தான் போட்டேன். எந்த அக்கௌண்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால, அந்த ப்ராப்ளம்னா டிரான்சாக்ஷன் ப்ராப்ளம். அதுல ஒரு 2,500 ரூபா திரும்பி வந்துருது. 7,500 தான் அங்க இருந்தது. கல்யாணி அங்கிட்ட கூப்பிட்டு சொல்லியாச்சு, சார் இந்த மாதிரி யாருமே போடல, உங்களுக்கு ரிட்டர்ன் தந்துடுறேன். நான் அவருக்காக 10,000 சொல்லியிருந்தேன். அதில் 2,000 ரிட்டர்ன் வந்துடுது. 7,500 நான் ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன், ஆனால் நானே அனுப்பிடுறேன். அப்படி அவர் அனுப்புறாரு. அது கூட கல்யாணி என்ன சொல்றாருன்னா, சார் அந்த 2,500 ரூபா நான் போட்டு தர்றேன், 10,000 அனுப்புங்க. அப்படி 10,000 ரூபா நான் அந்த ஆப்ரேஷன் பண்ற இஎஸ்எம் அவருக்கு அனுப்புறேன், எந்த பெர்சன்லாம் அனுப்புறேன். சார் இது வச்சுங்கன்னு. இதுதான் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பழனி. அது கூட இந்த அமுல்தாஸோட அந்த 45,000க்கு அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க வாய்ஸ் மெசேஜ் பேசினதெல்லாம் இங்கிட்ட ரெக்கார்டு இருக்கு, அது வெளியே விட்டாச்சுன்னா ரொம்ப மோசமாயிரும், தயவு செய்து வெளியே விடுங்க. எனக்கு தெரியும் நான் என்ன பேசணும்னு, ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம் பணம் அப்படின்னு, அதெல்லாம் என் மைண்ட்லயே இல்லாத ஒரு கேரக்டர். இப்ப இல்ல, குட்டி பையனா இருக்கும் போதே அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில தான் பிறந்திருக்கேன் நான். சரியா? நான் கல்யாணி கிட்ட பேசினது எனக்கு தெரியும். என்ன பேசினேன், கல்யாணி ஏதாவது விதத்துல ஒரு 30,000 40,000 நீங்க செலவு பண்ணி இருந்தால் எந்த அக்கௌண்ட் நான் இப்பவே டிரான்ஸ்ஃபர் பண்றேன், ஜேம்ஸ் தங்கையாவோட அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணிருங்க, அவரதுல 1 ரூபாயும் கூட மாற்றம் வரக்கூடாது அன்ட்டு டிராஃப்ட் எடுத்துங்க. இதுதான் பேசியிருப்பேன். 1 ரூபா 2 ரூபா இமேஜே பண்ண முடியாது, நினைக்கும் கூட மாட்டேன். இப்போத்த அதாவது இருக்கிற எனக்கு கண்டிஷன்ல எனக்கு பணம் தேவையே இல்லை. நான் எங்கேயுமே பிரச்சனை வேஷமோ ஃபேன்சி ட்ரெஸ்ஸோ போயிட்டு அங்க வந்து அந்த ஆட்டம் அந்த கொண்டாட்டத்துக்கெல்லாம் போறது கிடையாது. நான் எங்க போனாலும் ஜென்டிலா போய் என் மேட்டரை பேசிட்டு வர்ற ஒரு ஆளு. 4 பேர் உட்கார்ந்து அந்த கோசப் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதனால அமுல்தாஸ் அந்த 45,000 பத்தி இனி ஆல்ரெடி உங்களது டிஃபர்மேஷனுக்கு டிராஃப்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இனி எக்ஸ்கியூஸ் எல்லாம் ஒண்ணுமே அது கிடையாது. கரெக்டா டிஃபர்மேஷன் கேஸ் ஃபைல் ஆகும். என்ன இனி நீங்க பேசியாச்சுன்னா அந்த விஷுவல் கம்யூனிகேஷன், விஷுவல் செக்யூரிட்டி அப்படின்னு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை பத்தி போகும். அதை நீங்க பார்த்துக்குங்க.
அடுத்தது ஜெயிம்ஸ் தங்கையா மாதிரி யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், எங்க பிரச்சனை வந்தாலும், இந்தியாவில் ஏது இடத்துல பிரச்சனை வந்தாலும் நீங்க எங்கிட்ட பேசலாம். ஏதெல்லாம் விதத்துல எங்கெல்லாம் அந்த லெட்டர் அனுப்பணுமோ, எப்படி அந்த டிசபிலிட்டி பென்ஷன் 2-3 டைப் உள்ள டிசபிலிட்டி பென்ஷன் இருக்கு, அதுக்கு நான் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பேன். ஆனா ஜெயிம்ஸ் தங்கையா மாதிரி உள்ள அவுட்புட் பணத்துக்காக யார் அவரை பெரிய ஒரு குழியிலிருந்து கைப்பிடிச்சு மேலே ஏத்தினாரோ, ஒரு கை இருக்கும்போது அவரையே மறந்து பேசுவது, அவரை மதிக்காது இருக்கிறது, இதெல்லாம் என்ன மாதிரி சேவை செய்யறவங்களுக்கு அந்த சேவை தன்மையே வந்து நின்று போயிடும். எத்தனையோ எத்தனையோ சேவைகள் செய்துட்டு இருக்கேன். வருங்காலத்துல ஃபைனான்ஸ் சார்ந்த சேவை, முக்கியமாக வீர நாரிகளுக்கும், எக்ஸ் சர்வீஸ்மேன் வைஃப்மார்க்கும், எக்ஸ் சர்வீஸ்மேன் மகள்மார்க்கும் அது சார்ந்த ஃபினான்ஸ் சம்பந்தமான விழிப்புணர்வு தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் விடோ பிரசிடென்ட்டும் விடோ செக்ரட்டரியும் விரைவில் உங்க கூட யூடியூப்ல பேசுவாங்க. அதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு. இந்த பார்ட் 2ல ஃபைனான்ஸை பொறுத்தவரை அந்த டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் அப்படின்னு ஒரு ரெசிப்ட் எல்லாம் போட்டு 2200 ரூபா வாங்குறதுல பிரசிடெண்டான எனக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் நம்ம டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் மெம்பர்கிட்ட வாங்கின ஒரே ஒரு அந்த மணி டிரான்சாக்ஷன், அந்த ஐடென்டிட்டி கார்டு மட்டும்தான். அந்த ஐடென்டிட்டி கார்டுட ஒரிஜினல் ரேட்டு 70 ரூபாய், நான் கொடுத்தது 100 ரூபா, அவ்வளவுதான். அப்படித்தான் இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் கிராண்டா என்னாவது ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா நான் யாருக்கிட்ட கேட்கணும், யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கேட்டோ கேட்காதையும் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி. ஈவன் விடோஸ் ரெடி, பென்ஷன் வாங்குற விடோஸ். அதனால யாருக்கிட்டையும் வலிக்கட்டாயமா நாங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷனோ என்ட்ரி ஃபீஸோ இப்போதைக்கு வாங்க மாட்டோம். மதுரையில் இருக்கிற அசோசியேஷன் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாமக்கல்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. அங்க அவங்கவங்க வேலை செய்துட்டு இருக்கான். எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ் சர்வீஸ்மேன் கம்யூனிட்டிக்கு எந்தெந்த விதத்துல நலங்கள் பண்ணணும், அதாவது வேல்யூபிள் வெல்ஃபேர் ஓரியன்டட் சர்வீஸ். இந்த அதாவது ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போகிறதும், பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு இருக்கிறதும், இதெல்லாம் வந்து அது வந்து ஒரு கஷ்டம். இப்போ ஒருத்தருக்கு அடிபட்டு கிடக்கிறது அப்படின்னா 4 பேர் போய் தூக்கிட்டு வந்து வர்றது, அது நமக்கு மனித இயல்பா இருக்கிற ஒரு விஷயம்தான். அதெல்லாம் வந்து சர்வீஸ் ஓரியன்டட் இல்லை. இப்போ சர்வீஸ் ஓரியன்டட் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ 1000 மரம் நடுறது, 2000 மரம், அதெல்லாம் மாதிரி தான் சர்வீஸ் ஓரியன்டடு. 10 வருஷமா பென்ஷன் கிடைக்காது, 15 வருஷமா பென்ஷன் கிடைக்காது, 20 வருஷமா மூலையில கிடக்கிற வீரநாரிகளுக்கு அது பென்ஷன் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் வந்து ஒரு மார்வலஸ் சர்வீஸ். இமேஜே பண்ண முடியாது அந்த மாதிரி சர்வீஸ். அப்படிதான் சர்வீஸ் பண்றது. அது இல்லாத சர்வீஸ் பண்றது இதுவெல்லாம் அப்படின்னா ஒரு ஓவர் நைட்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. கிராஜுவலி தான் அது நடக்கும். இன்னைக்கு அந்த வீட்டு வரி விலக்குல வைஃபோட பேர்ல இருந்தால் இல்லை அப்படின்னு அரசு ஆணை போட்டிருந்தது. அந்த அரசாணையை டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணுங்கன்னு போய் சொல்லும் போது ஒரு பப்ளிக் செக்ரட்டரி அது வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கணும் அப்படின்னா அந்த பேசக்கூடிய லீடரோட ரெப்புடேஷன், அதுதான் மேட்ரு. அவருடைய ஆட்டிடியூடு, அது நானா இருக்கலாம், இன்னொருத்தரா இருக்கலாம். அடுத்தவரை குறை சொல்லிட்டு நீங்க வந்து உங்களோட மிகையை சொல்லக்கூடாது.
இந்த ஃபைனான்ஸ் பார்ட் 1ஓட பார்ட் 2 இப்போதைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ட் 3 அவங்கள யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணேன், யாரையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன், அதை சார்ந்து பேசுவேன். இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம். வணக்கம்.